முக்கிய செய்திகள். செப்டம்பர் 8/25 ஐநா மனித உரிமைகள் பேரவையில் உரையாற்றிய பேள் அமைப்பு செம்மணி புதைகுழிகள் ஈழத் தமிழர்களுக்கான நீதி இன்னும் மறுக்கப்பட்டுள்ளதற்கான வேதனை மிகு சாட்சி என தெரிவித்துள்ளது. இலங்கையில் தண்டனையின்மையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச பொறுப்பு கூறல் அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. We would like to remind the Council that only international accountability can break the systematic cycle of impunity in Sri Lanka. The Chammani mass graves stand as a chilling reminder that 16 years after the end of the war, there has been no justice or accountability for Sri Lanka's war crimes, crimes against humanity and genocide committed against the Ulam Tamil people. We urge the international community to implore universal jurisdiction, pursue legal accountability through the ICC and the ICJ, including through the Convention Against Torture, and to investigate and recognize genocide. These steps are vital to addressing the root causes of conflict. Without justice, accountability, and the recognition of Ulam Tamil's demands, including the right to self-determination, the island's crisis will persist. செம்மணியில் மீட்கப்பட்ட மனித எலும்பு தொகுதிகள் கடுமையான சித்திரவதைகளின் தடயங்களை வெளிப்படுத்துவதாக கவலை வெளியிட்டனர். பலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உண்மையை கண்டறியும் போராட்டத்தில் இது முக்கிய திருப்புமுனையாக அமையலாம் என வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தெரிவிக்கின்றனர். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 31 நாளாவதாக முன்னெடுக்கப்பட்டன. இதுவரை 412 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 390 எலும்பு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பிரதிபலிக்கும் பொதுவான அரசியல் அமைப்பு வரைவை தயாரிக்கும் நோக்கில் 33 பேர் கொண்ட ஈழத் தமிழர் அரசியல் நிர்ணய சபையின் வழிநடத்தல் குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்ற பொதுச்சபை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுடன் புதிய அரசமைப்புக்கான தமிழ் மக்களின் முன்மொழிவுகளை தயாரிக்கவும் விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பு முயற்சிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக விமர்சனத்துக்குள்ளாகியுள்ள தற்போதைய சட்டத்தை நீக்கி மனித உரிமைகள் மற்றும் குடிமக்களின் சுதந்திரங்களை உறுதிப்படுத்தும் வகையிலான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை 2028ஆம் ஆண்டில் இருந்து கூடுதல் 2.5 முதல் 3.5 பில்லியன் டாலர் கடன் செலுத்த வேண்டிய நிலை உருவாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எச்சரித்துள்ளார். தற்போதைய அந்நிய செலவாணி இருப்பு போதுமானதல்ல என்றும் ஆடை தொழில் நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு நகர்வது பொருளாதாரத்திற்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்ணிமுறிப்பு, ஆண்டான்குளம் மற்றும் ஏசிப்பாம் கிராம மக்களை அவர்களின் பூர்வீக நிலங்களில் மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த கிராமங்களின் மீள்குடியேற்றம் தொடர்பாக விசேட கலந்துரையாடல்களை நடத்துமாறு மாவட்ட செயலாளர் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
மக்களின் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு விரைவில் தீர்மானங்கள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையின் போது எதிரணியின் சில உறுப்பினர்கள் செங்கோலை கைப்பற்ற முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து ஏற்பட்ட அமளிதுமளி காரணமாக சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டன. திருகோணமலை மாநகர சபையின் குப்பை ஏற்றிச் சென்ற வாகனத்தில் குப்பைகள் முறையாக மூடப்படாததால் வீதியோரங்களில் சிறுதாரி விழுந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் மாசடைதலுடன் பொதுமக்களுக்கும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னாரில் கண்கவர் அலங்காரங்களுடன் இயங்கும் பல உணவகங்களில் உணவு சுகாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் சுகாதார நடைமுறைகளை மீறிய 128 உணவகங்களுக்கு எதிராக அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர். வவுனியாவில் பிரபல ஆண்கள் பாடசாலை உயர்தர மாணவர்கள் நடத்திய அனுமதியற்ற வாகன பேரணியில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறப்பட்டதாக போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வீதி மறியல், அதிவேக பயணம், ஒலி மாசு மற்றும் சட்டவிரோத வாகன மாற்றங்கள் தொடர்பில் பல மாணவர்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுடன் ஒரு மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியதாக கூறப்படும் போலீஸ் பரிசோதகர் ஒருவரை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளது. மீதி பணத்தை பெற்றுக்கொள்ள வந்தபோதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் காணாமற் போனதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பில் ஆராய அரசாங்க நிதி பற்றிய குழு இன்று மீண்டும் கூட உள்ளது. திரைசேரி செயலாளரும் மத்திய வங்கி ஆளுநரும் விளக்கமளிக்க அழைக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க பசிபிக் விமானப்படை தளபதி ஜெனரல் கெவின் ஸ்னைடர் இலங்கையின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகரவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பேரிடர் முகாமைத்துவம், இணைய பாதுகாப்பு மற்றும் கடல் வான்வழி கண்காணிப்பு ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்து பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சுமார் 1.2 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன செயற்கைக்கோள் தொடர்பாடல் அமைப்பை இலங்கை கடற்படைக்கு அமெரிக்கா வழங்கியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் கடல்சார் கண்காணிப்பு மற்றும் அவசரகால நடவடிக்கைகளை மேலும் மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அதிகரித்து வரும் கைது நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் காரணமாக நாட்டின் ஜிஎஸ்பி வரிச்சலுகை ஆபத்தில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பொருளாதார பாதிப்புகளை தவிர்க்க சர்வதேச மனித உரிமை தரங்களை அரசு பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொழில் பிரச்சினைகளுக்கு இதுவரை நிரந்தர தீர்வு வழங்கப்படாததை எதிர்த்து மீனவர்கள் ஜனாதிபதி செயலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். புதன்கிழமைக்குள் தீர்வு கிடைக்காவிட்டால் நாடு முழுவதும் இருந்தும் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் போராட்டத்தில் இணைய உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் தொழிலாளி ஒருவர் பாம்பு தீண்டி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கான தொழில் பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன. கிளிநொச்சியில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஓய்வு நிலை அதிபர் பெருமாள் கணேசன் அதிவேக மோட்டார் சைக்கிள் மோதியதில் உயிரிழந்துள்ளார். சமூக செயற்பாடுகளில் முன்மாதிரியாக விளங்கிய அவரது மறைவு அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கிளிநொச்சி பிரமந்தனாறு பகுதியில் அயலவர் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது சிறுமியொருவர் பாதுகாப்பற்ற கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த துயர சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை சேருநுவர பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் 10 கிராம் 400 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் 2 சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சேருநுவர போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தண்ணி முறிப்பு குளத்தில் வெள்ள முன்னெச்சரிக்கை அமைப்பை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திட்டம் அமுல்படுத்தப்பட்டால் நீர்மட்டம் மற்றும் மழைப்பதிவு தரவுகளின் அடிப்படையில் மக்களுக்கு துரித வெள்ள எச்சரிக்கை வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் முன்னேறி வரும் நிலையில் ஈரான் எண்ணெய் ஏற்றுமதிக்கான தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக தளர்த்தியுள்ளது. 60 நாட்களுக்கு எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தி விநியோகம் விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீட்சி பாதையில் முன்னேற்றம் கண்டுவரும் சிரியா இன்னும் அரசியல் மற்றும் மனிதாபிமான சவால்களை எதிர்கொண்டு வருவதாக ஐநா தெரிவித்துள்ளது. உயிர்வாழ்வில் இருந்து மீளெழுச்சியை நோக்கி சிரிய மக்களை நகர்த்துவதற்கான உண்மையான வாய்ப்பு தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு தசாப்த காலமாக கடும் துயரங்களை அனுபவித்து வரும் மியன்மார் மக்களை சர்வதேச சமூகம் மீண்டும் தோல்வியடைய செய்யக்கூடாது என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டர் டைக் வலியுறுத்தியுள்ளார். மியன்மார் மக்களுக்கு உறுதியான ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.